வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்துவிடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடே. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேயர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக அழைத்து வந்திருப்பது யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தென்மராட்சி பகுதியின் மிக முக்கியமான ஒரு கிராமத்திற்கு, அதுதான் தவசிக்குளம் கிராமம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களின் பிரதான வாழ்க்கை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய தென்னை உற்பத்திகள் பற்றிய அறிதல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் இப்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீதியிலே வெட்டப்பட்டிருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய குற்றியிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய வலப்புறத்திலே தகரத்தினாலே அடைக்கப்பட்ட வேலி பகுதி காணப்படுகிறது. ஆனால் இங்கே இப்படியான சொற்ப அளவாக பகுதிகளைத்தான் தகரம் மதில் போன்றவற்றால் அடைத்திருக்கிறார்கள். 90% மேற்பட்ட பகுதிகள் இன்றைக்கும் இயற்கை மனம் வீசுகின்ற கிடுகளாலும் வேலிகளாலும் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் குறித்தான காட்சிப்படுத்தல்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். நேயர்களே, இந்த தவசிக்குளம் கிராமம் என்பது தென்னை செய்கை மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கிறது. தென்னை சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட திரும்பிய இடமெல்லாம் காணப்படக்கூடிய தென்னந்தோப்புகளுக்கு மத்தியிலே ஒரு தென்னந்தோப்பிலே தான் இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். மிக நிழல் தரக்கூடிய ஒரு தோப்பு பகுதியாக இது இருக்கிறது. இந்த தோப்பினுடைய உரிமையாளர் திருவாளர் ஜெகராசா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணன். வணக்கம். எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த தோட்டத்தை பராமரித்து கொண்டிருக்கிறீர்கள்? இது அப்பாண்ட காணி. அப்பாண்ட காலத்தில் இந்த சுமார் 30 வருஷமாக இருந்து நாங்கள் இப்போ அப்பா வயசு போன காலத்துலேருந்து நான் இதை பராமரிக்கின்றேன். நான் இது ஒரு 8-9 வருஷமாக நான் இந்த முழு பொறுப்பையும் எடுத்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தென்னை மரத்தை பராமரிப்பது என்பது கடினமான காரியமா அல்லது இலகுவான காரியம்? ஆரம்பத்தில் அதை வைத்து உருவாக்குன்றது என்பது கடினமானது. அப்புறம் பலன் தருகின்ற காலத்திலே அதை அதை பேண எடுத்து அதை நாங்கள் பலன் பெறுவது இலகுவானது. இன்றைக்கு தென்னைக்கு உரம் அப்படி ஏதாவது பயன்படுத்துகிறார்களா இல்லையா? செயற்கை உரங்கள் பயன்படுத்துகின்றார்கள். நாங்கள் எங்களிடத்தில் அதை பாவிக்கின்றது குறைவு. காரணம் என்னென்றால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதால் நாங்கள் இயற்கையாக மாடு கட்டுவது, ஓலை தாக்குன்ற அப்படியான அந்த பசலைகளையே நாங்கள் பாவித்து வருகின்றோம். பட்டியடைத்தல் அப்படி போன்ற இயற்கை முறையிலேயே நீங்கள் இதை பயன்படுத்தி வருகிறீர்கள். ஏறத்தாழ இந்த கிராமத்திலே, தவசிக்குளம் கிராமத்திலே எத்தனை குடும்பங்கள் இந்த தென்னை உற்பத்தியை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிறார்கள்? இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய பெரும்பாலும் 459 குடும்பங்களை கொண்டது எங்களுடைய இந்த தவசிக்குளம் கிராமம். கூடுதலாக ஒவ்வொருவருடைய வீட்டிலையும்
இந்த 10-15 மரங்களாவது அவர்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தென்னை மரங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கின்றபடியே நாங்கள் இதை எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கூட பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மிகை உற்பத்திகளை என்ன செய்வீர்கள், எங்கு ஏற்றுமதி செய்வீர்கள் அல்லது விற்பனை செய்வீர்கள்? நாங்கள் இதை கொடியாமன் சந்தையில் தான் சந்தைப்படுத்துவது. கொடியாமன் சந்தை என்பது ஒரு மத்தியில் அமைந்திருக்கின்றது. பல்வேறு தேங்காய்கள் வந்து அங்கே வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்வதனால் நாங்கள் அங்கே நல்ல விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கின்றது. தென்னையிலே இனங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை இனங்கள் பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய தோட்டத்திலே இந்த சிவலை இளநீ, மற்ற நாங்கள் சாதாரண இளநீ, மற்றது நவசி என்கின்ற 3 இனங்கள் தான் இருக்கின்றது எங்களுடைய தோட்டத்தில். அதிகம் பயன் தரக்கூடிய இனம் எது? இந்த சாதாரண இனமே அதிக பயன் தரக்கூடிய இனமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தென்னைக்கு நீரை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? மழை நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள், அது இறைக்கின்ற நடைமுறை ஏதாவது இருக்கிறதா? இந்த பெரிய தென்னைகளுக்கு நாங்கள் மழை நீரை மட்டுமே நம்புகின்றோம். சின்ன தென்னை மரங்களுக்கு நாங்கள் கிணத்து நீர் மற்ற துறவுகள் அதை பயன்படுத்துகின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகள் உங்களுடைய சிறிய தென்னம்பிள்ளைகளுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா, அல்லது அவற்றை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை நாங்கள் இந்த காணிகளை அடைத்த மாதிரி வேலிகள் அடைத்து நாங்கள் அதை பராமரிக்கின்றோம். எப்படியோ கால்நடைகள் ரோட் வழியே போகும் வரும், அதை சாப்பிடும்ன்றதுக்காக நாங்கள் வேலி அடைத்து நாங்கள் எங்கள் காணிகளை நாங்களே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். தென்னை மரத்திலே இருந்து தேங்காயை மட்டும் பெற்றுக்கொள்ளாமல் அதனுடைய பாகங்களை வைத்து இன்னும் பயன் தரக்கூடிய பல பொருட்களை உற்பத்தி செய்கிறீர்கள். அவை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். தென்னை மரத்திலிருந்து ஓலை எடுக்கலாம். அந்த ஓலையை நாங்கள் கிடுகாக பின்னி அது நாங்களே எங்களுடைய ஆக்களை பிடித்து நாங்கள் அந்த கிடுகளை பின்னி விற்பனை செய்கின்றோம். அதை பெறுவதற்காக யாழ்ப்பாண பகுதியிலிருந்து வந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். தென்னை மரத்திலிருந்து வருகிற தேங்காய் பொச்சி நாங்கள் விட்டு காசு எடுக்கக்கூடிய இருக்கின்றது. தென்னை மட்டை பிறகுக்கு பயன்படுத்தலாம். அவ்வாறு நாங்கள் பல்வேறு பயன்களை தென்னை மரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோட்டத்தினுடைய உரிமையாளரோடு பேசியிருந்தோம். அவருடைய வாயினாலே பல விடயங்களை தென்னை மரத்தை பற்றி அறியக்கூடியதாக இருந்தது. தென்னையிலே இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் மட்டுமன்றி அதனுடைய ஓலை, தும்பு, மட்டை போன்ற ஒவ்வொரு பொருட்களுமே பணம் தரக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய ஒவ்வொரு பொருட்களாக இருக்கிறது. அந்த வகையிலே காய்ந்து விழக்கூடிய ஓலைகளை கூட தங்களுடைய கைத்திறமையினாலே கிடுகுகளாக மாற்றி அவற்றையும் விற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள். எங்களோடு இந்த பகுதியிலே ரஞ்சிதம் அக்கா அவர்கள் இருக்கிறார். மிக நீண்ட காலமாக இப்படி கிடுகு பின்னுகின்ற கொம்பெனிகளை நடத்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டிக் கொண்டிருப்பவர். வணக்கம் அக்கா. வணக்கம். எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷம் அப்படி செய்கிறோம். இந்த தொழில் மூலம் போதுமான வருமானம் கிடைக்கிறதா? சில நேரம் கிடுகு விளையாண்டா வருமானம் வரும், மலிவண்டா நட்டமாக போகும். எந்தெந்த பகுதிகளுக்கு கிடு பின்னி ஏற்றுகிறீர்கள்? அவையால் உங்கள் யாழ்ப்பாணம், அங்கால கீரிமலை பக்கம் அப்படி தான் கொண்டு போகிறது. இன்றைக்கு பொதுவாகவே கிடுகு வேலிகளை ஒரு இடமும் பார்க்க முடிவதில்லை, மதல் தான் கட்டிவிட்டார்கள். உங்களுக்கு போதுமான கேள்வி இருக்கிறதா கிடுகுகளுக்கு? இப்போ கிடுவை ஏற்றுறதெல்லாம் தொழில்கள் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருக்குது. ஒரு காய்ந்து விழுகின்ற ஓலையிலே இருந்து ஒரு கிடுகு உருவாகுவதென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த படிமுறையை சொல்லுங்கள். அதை எடுத்து ஓலையாக காஞ்ச ஓலை எடுத்து அப்புறம் அதை தண்ணி ஊற்றி நினச்சி பின்னணும், கிடுகாக்கணும், கிழிச்சு பின்னணும். இங்கே ஒரு சிறகு 2 சிறகு அப்படி என்று சிறகு கணக்கிலே கதைக்கிறார்கள். சிறகுண்டா என்ன? ஒரு சிறகுண்டா ஒரு சிறகு தான், இதுதான் ஒரு சிறகு. மற்ற 2 சிறகுண்டா 2 ஒரு மட்டை. பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்வாதாரமும் இந்த தென்னை மரங்களை நம்பித்தான் இருக்கிறது. ஊழ கொம்பனி தான், கூடுதலான ஆக்கள் ஊழ கொம்பனி தான். இங்கே ஒரு கிடுகு என்ன விலைக்கு மொத்தமாக ஏற்றுமதி செய்கிறீர்கள்?
மொத்தமாக கிடுகு மலிவான நேரம் 7 ரூபா 8 ரூபாய்க்கு ஏற்றினோம். விலை வந்தால் 12 13 ரூபா அப்படி எடுப்பினோம். 10 ரூபா. ஓ, மிக நன்றி அக்கா, உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக தெரிவித்தமைக்கு. இப்போது இன்னொரு அக்கா கூட பின்னி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு பின்னுக்கு பக்கத்து அருகிலே இருந்து. அக்கா, உங்களுடைய பெயர் என்ன? தங்கச்சி. நீங்கள் கிடுகு பின்னுவதை விட சிரிப்பது அழகாக இருக்கிறது. பேரை சொல்லுங்கள். தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி தான் பேர். தங்கச்சி அக்கா, எங்களோட தங்கச்சி அக்கா சொல்லுகின்ற போது மிக வித்தியாசமாக இருக்கிறது. கிடுகு பின்னி கொண்டிருக்கின்றார். நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்களும் எங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரு கிடுகு தான் பின்னுறோம். வேறத்தாழ இந்த நேர பகுதிகளிலே எவ்வளவு சிறகுகளை பின்னுவீர்கள்? ஒரு நாளைக்கு ஒரு 50 சிறகு பின்னலாம். மிக கை வினைத்திறன் கூடிய ஒரு அக்காவாக தங்கச்சி அக்கா இருக்கிறார். இவரை விடவும் இன்னும் ஒருவரும் எங்களுக்கு அருகிலே இருந்து கிடுகு பின்னி சிறகுகளை பின்னிக்கொண்டு கிடுகுகளாக மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடையும் நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? லீலா. லீலாக்கா, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு காலமாக இந்த கிடுகு பின்னி கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் 40 வருஷமாக பின்னி கொண்டிருக்கிறோம். அக்கா, இந்த பகுதியிலே இப்படி ஓலை பின்னி கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் பெறக்கூடிய வருமானம் போதுமானதாக இருக்கிறதா? இது காணாது, என்ன செய்கிறது? கஷ்டத்தில் செய்ய வேண்டியது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிடுகு பின்னி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் இளைப்பாறுவதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓலை குடிசைக்குள்ளே இருக்கின்றேன். இன்றைக்கும் பழமையினுடைய சுவடுகள் மாறாமல் இந்த குடிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாமரத்தினுடைய நிழலிலே மிக குளிர்மையான ஒரு பகுதியிலே அவர்கள் பின்னுகின்ற அதே கிடுகுகளை வைத்து அமைத்திருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக. அந்த கொட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சாய்மனை கதிரையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தை விட்டு பிரிவதற்கே எங்களாலே முடியவில்லை. அவ்வளவு தூரம் குளிர்மை தரக்கூடிய இந்த தாய்நாட்டிலே இப்பொழுது வெக்கை காலமாக இருந்த போதிலும் குளிர்மை தரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இந்த தவசிக்குளம் பகுதியிலே கிராமிய தெய்வ வழிபாட்டு முறை நிலவக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த கிராமத்தினுடைய முக்கிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. ஒரு கடம்ப மரத்தினுடைய நிழலிலே அன்னமார் ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். சிறிய சிறிய ஆலயங்களை அமைத்து அதற்குள்ளே ஒவ்வொரு கிராமிய தெய்வங்களை வைத்து வழிபடக்கூடிய நடைமுறைகளும் இங்கே நடைபெறுவதாக சொல்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு முன்புறமாக மிக பெருமனான பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு நாவல் மரம் கூட இருக்கிறது. மிக அமைதியான சூழலிலே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. இப்பொழுதும் நகரமயமாக்கப்பட்ட சூழலிலும் இந்த தவசிக்குளம் கிராமம் தன்னுடைய பழைய பொலிவை இழந்து விடாது அதே வனப்புகளோடும் அதே மரபுகளோடும் அதே தொன்மைகளோடும் இருப்பதை நாங்கள் இப்படியான ஆலயங்களை பார்க்கின்ற பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சூலங்களை நட்டு சூல வழிபாடு நடைபெறுவதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. காட்டு மரங்களும் இந்த பகுதியிலே காணப்படுவதையும் நாங்கள் இப்பொழுது காட்சி படிவங்களூடாக தரிசிக்கலாம். இயற்கை அழகும் எழிலும் கொண்டிருக்கக்கூடிய தவசிக்குளம் கிராமத்தினுடைய ஒரு அடர்த்தியான பகுதிக்குள்ளே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். மிக நெருக்கமாக பல நாவல் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பற்றை பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இதை ஊடறுத்து ஒரு சிறிய ஒற்றையடி பாதையை கூட குறுக்கு பாதையாக அமைத்து இந்த பகுதியினுடைய மக்கள் பயன்படுத்துவதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேயர்களே, நீங்கள் இன்றைய தினம் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே தவசிக்குளம் கிராமத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதானமான தொழிலாக இருக்கக்கூடிய தென்னை மரத்தோடு சார்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களையும் பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாவல் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.